முதல்வரின் பேச்சு வரம்பு மீறியதா? என்னடா வரம்பு மீறியதான் பாக்குறீங்களா? ஏங்க, கலைஞர் பேசாத பேச்சாங்க சட்டமன்றத்துல. அனந்த நாயகின்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திராவிட நாடு எங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு கருணாநிதியுடைய பதில் என்ன தெரியுமா? பாவாட நாடாவை அழுத்து பாருங்க உள்ள தெரியும் சொல்றாரு. இதை விட ஒரு அநாகரிகமான பேச்சு யாராவது சட்டமன்றத்தில் பேசி இருப்பாங்களா? இன்னைக்கும் சட்டமன்ற கோப்புகள் இருக்கு அந்த பேச்சு. ஏங்க, இதை விட இன்னொன்னு சொல்ற பாருங்க. இந்த அகில இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் இந்திரா காந்தி அவர்கள் மண்டை உடைபட்டு ரத்தம் கொட்டுகிறது. அப்பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் கமெண்ட் பாஸ் பண்றாருங்க. என்ன கமெண்ட் பாஸ் பண்றாரு தெரியுமா? அது மண்டை உடைந்து ஓடுகிற ரத்தம் அல்ல, அவருக்கு மாதவிடாயில் ஏற்படுகிற ரத்தம்னு அவர் பேசின பேச்சு இருக்குங்க. இன்னமும் நீங்க எல்லாம் அநாகரிகமான அரசியல் பண்ணிட்டு எங்க தலைவரை சொல்றீங்க நாங்க அநாகரிகமா வரம்பு மீறி பேசுறோம்னு சொல்லிட்டு. அந்த பழக்கம் தாங்க இன்னைக்கு உதயநிதிக்கு வந்திருக்குது. ஏங்க, சட்டமன்றத்தில் பேசின பேச்சுக்கு போய் பர்சனலா ஃபேமிலி பிரச்சனை எப்படி எடுத்து பேசலாம்? இவரு ஃபேமிலியில் 1008 பிரச்சனை நான் பேசுவா? அப்போ உங்க ஃபேமிலியில் எத்தனை பிரச்சனை பேசுவேன் நானு? கலைஞருக்கு எத்தனை மனைவி, நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்க, நீங்க யாராரு கூட குத்தாட்டம் போட்டுக்கிறீங்க, யாராரு கூட கூத்தடிச்சீங்க மொத்தத்தையும் சொல்லுவேன். விரைவில் வெளிவர எல்லாம்